அப்பா இந்த இடத்துல நான் சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இங்க வருகிற ஜனங்களுக்கு ராஜா நீர் சமாதானத்தை கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே துதிக்கிறாப்பா. ஒரு ஆத்துமா கூட வெறுமையாய் போகாதபடி என் கர்த்தருடைய நாம இந்த இடத்துல மகிமைப்படணும். இந்த 1ஆம் தேதியில ராஜா இந்த திருவிருந்து ஆராதனைக்கு ராஜா நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க வாயின் வார்த்தைகள், எங்க இருதயத்தின் நினைவுகள், எங்க சிந்தனைகள் ஓ மறுரூபமாகன ராஜா. ஆண்டவரே துதிக்கிறப்பா. உம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியா ஓ நாங்கள் ஆயத்தம் ஆகணுமே, எங்கள் சுத்திகரிக்கப்படணுமே. என் பரிசுத்த ஆவியானவரே அப்பா துதிக்கிற ராஜா. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் பிறருடைய காயத்தை ஆற்றத்தக்க ராஜா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒரு விஷயம் எங்களை சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே. ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அல்லவா ராஜாமே துதிக்கிற ஆண்டவரே. அந்த பரிசுத்தருடைய நாம இந்த இடத்துல மகிமைப்படணுமே. ஓ தகப்பனே துதிக்கிற ராஜா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி இருக்கிறீரப்பா. ஓ இந்த இடத்துல வருகிற ஜனங்களுக்கு ராஜா நீர் பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமா கூட வெறுமையாய் போக கூடாது. ஓ செவிகள் திறக்கப்படட்டாண்டவரே. ஓ நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டாண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிற ராஜா. என் பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிற ராஜா. பரிசுத்தரே துதிக்கிற தகப்பனே. ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பாவின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். அப்பாவின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். கடுகளவும்
வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பாவின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். அப்பாவின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். என் ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 5 மாதமும் அவருடைய கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்து இந்த 6வது மாசத்துல மீண்டுமாய் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்தது? அவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம சொல்லியே முடியாது. ஹல்லேலூயா. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காக நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆயுள் முழுவதும் எஸ் ஐசப்பா உமக்காக நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும். 2வது நம்ம கணவர், நம்ம பிள்ளைகள், நம்ம சுற்றி இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்வார் யோனா கிட்ட, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி இருக்கிற 120,000 ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் அவர் பரிதவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பொண்ணோ பொருளோ அவர் சொத்தோ எதுவுமே கேட்கல. என் ஜனங்கள் அழிகிறது, யாரு போவா? என் ஜனங்களுக்காக யாரு போவா? ஒரு வார்த்தையாவது அதிகாலையில எழுந்து என் ஜனங்கள் அழிகிறது அப்பா, என் கணவர் ஆத்துமா அழிகிறது, என் பிள்ளைகளுடைய ஆத்துமா அழிகிறது, நான் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. ஹல்லேலூயான்னு ஒரு வார்த்தையாவது அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அந்த நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். யார் மூலமாவது சுவிசேஷம் கடந்து போகும். நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியலனாலும் ஜெபிக்கிறவர்களா இருக்கும் போது ஹல்லேலூயா ஒரு வழி அடைக்கும் போது புது வழியை திறந்து தருகிற தேவனாய் இருக்கிறார். திறந்த வாசலை அடைக்காத ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம்ம பக்கத்துல உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம்மோட இருக்கிறபடியா அந்த பார்வனுடைய கைக்கு விடுத்து மீட்டு அதே போல நம்ம எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மை அதுல இருந்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி படிக்கலாமா? இஸ்ரவேல் என்
ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி. பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். அவர் நமக்கு தெய்வமா இருக்கிறபடியால், அந்த யெகோவா நமக்கு தெய்வமா இருக்கிறபடியால் எந்த காரியத்தை குறித்து நமக்கு பயம் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கூட சொல்வாரு, அந்த யெகோவாங்கிற நாமத்தை குறித்து ஜனங்களுக்கு நான் என்ன அறியப்படலன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஒரு நாமம். அப்படிப்பட்ட தேவன் நம்மோட இருக்கிறபடியா எதை குறித்து நாம பயப்பட வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பொங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. பொங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும்
சிறுமந்தையே பார் நான் உன் மேய்ப்பன், பயப்படாதே சிறுமந்தையே பார் நான் உன் மேய்ப்பன், திகையாதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பேன், திகையாதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பேன். இஸ்ரவேல் என் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உந்தக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உந்தக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை அவ்வளவா இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் நம்ம கிட்ட உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சத்துருக்களை சிதறடித்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறபடியால், அவர் நமக்கு முன்பாக நடந்து போய்கொண்டிருக்கிறபடியால், எப்பேற்பட்ட யுத்தமா இருந்தாலும் ஜெயம் எடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே நான் உன் மேய்ப்பனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ திகையாதே கலங்காதே, ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனைக்கு நடக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சிறு கூட்டமா இருந்தாலும் கரங்களை தட்டி 505வது பாடல் கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமே. ஹல்லேலூயா. சொல்றார், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்பொழுதுனா எப்படி? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அவருக்குள்ள இருந்தா சந்தோஷம், உலகத்துக்குள்ள போனா சந்தோஷம் இல்ல. ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளை கழிச்சு என்ன நடக்குமோன்னு அதே நம்ம சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனா கர்த்தருக்குள்ள இருந்தா எப்பொழுதும் சந்தோஷம். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவனா அவர் நம்மோடு இருக்கிறபடியா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்கலாமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும்
ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. 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 சந்தோஷமாயிருங்க, 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 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, 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 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், ஓ நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார்.
சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள இருந்தா சந்தோஷம். ஒரு நிமிடம் கூட அவரை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டா சந்தோஷம் இல்ல. உலகத்துல நம்ம போயிட்டோம்னா சந்தோஷம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம எப்போதும் கர்த்தரோட இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் சிறு பிள்ளையை போல நம்ம இருதயம் இருக்கணும்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளையை போல இருந்தா எந்த கவலையுமே இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் எத்தனை கவலை இருந்தாலும் கர்த்தரோட நாம இருந்தா சந்தோஷமா இருக்க முடியும். அந்த சந்தோஷத்தை ஒருவர் எடுத்துட்டு போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களோட இருக்கிறீரப்பா. யெகோவாங்கிற தேவன் எங்களோட இருக்கிறீரப்பா. உங்கும் புயமும் பலத்த கரமும் எங்களோடு இந்த 1ஆம் தேதியில ராஜா நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இறங்கி வந்ததுக்காக ஒரு ராஜாவுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? என் ஆராதனை பகுதியும் என் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆராதனை வேலை தூதரோடு ஆராதிக்கணும், தூதரை போல மாறி ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. தூதர் எதையுமே கேட்க மாட்டாங்கப்பா. அது வேணும், இது வேணும், கடன் இருக்க, வீடு இருக்க, பிரச்சனை இருக்கு, எதையுமே கேட்காம பரிசுத்தர் 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 சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இந்த இடம் முழுவதிலும் இந்த தேவ மகிமை நிரப்பினதை பார்க்கிறோமே ராஜா. நாங்கள் அதே போல தூதரை போல மாறணும், எதையுமே எதிர்பார்க்காதபடி என் தேவனே அப்பா உம்மை உயர்த்துகிற ஆராதனையா இருக்கணும் ராஜா. உம்மை வர்ணிக்கிற ஆராதனையா இருக்கணும் ராஜா. உம்மை கெஞ்சி கொஞ்சி முத்தமிடுகிற ஆராதனையா இருக்கணும் தகப்பனே. ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க.